லேடிஸுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். லேடிஸ் இப்ப தனியா எங்கேயும் போக முடியல. அம்மாவோட ஆட்சி நல்ல ஆட்சி தான். எந்த இதுவும் இல்லை, பாதுகாப்பும் இருந்தது. பெண்களுக்கு துணையாவும் இருந்தாங்க அந்த அம்மா. நம்ம குடிக்கிற கஞ்சி மிளகு எங்க அம்மா பண்ணது தான். ஆட்சியில இருந்தாரா குழம்பு நல்லா இருந்திருக்கும். திராவிட தாடம் இருக்காது. முக்கியமான திட்டம்லாம் அந்த மகளிருக்காக தங்கத்தை தாலி கொடுத்தாங்க. அதான் ரொம்ப நல்ல திட்டம். 10 ரூபாய் இருக்குதுன்னா போய் உட்காந்து சாப்பிடலாம். அந்த 10 ரூபாய்க்கு பெரிய ஹோட்டலுக்கு போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அதான் சத்தியத்துல சொல்ல எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா இல்லை. சூப்பரா இருக்கும். அம்மாவோட ஆட்சி நல்ல ஆட்சி தான். மக்களுங்களாம் ரொம்ப பெருமையா இருந்தது. எந்த இதுவும் இல்லை, பாதுகாப்பும் இருந்தது. பெண்களுக்கு துணையாவும் இருந்தாங்க அந்த அம்மா. ஏதோ யார் கைப்பிடிச்சி இழுக்கிறது இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அந்த அம்மால பிள்ளைங்களும் நல்லா படிப்பு படிச்சு அங்க வர பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. எதெல்லாம் அம்மா உணவுன்றாங்க, அது வந்தது. அதோட சந்தோஷம்தான். அதான் ஏழைங்களுக்கெல்லாம் உதவுனாங்க இல்லையா? உணவு சாப்பாடு இப்போ 10 ரூபாய் இருக்குதுன்னா போய் உட்காந்து சாப்பிடலாம். அந்த 10 ரூபாய்க்கு பெரிய ஹோட்டலுக்கு போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அதான் இப்ப ஜெயலலிதா ஆட்சியில இருந்தா எப்படி இருந்தாங்க? நான் நல்லா இருப்பேன்மா. அவங்கள பத்தி அந்த குறையும் நல்லா செய்தாங்க. இன்னைக்கு இந்த பள்ளி ஊருக்கு கூட அவங்க பணம் கொடுத்தா பள்ளி கட்டிருக்கேன். எங்க அம்மா இல்லை, அவரும் இல்லை. இன்னைக்கு நான் வந்து 10 வருஷம் நிற்கிறேன். ஆமா அம்மா, சத்தியத்துல சொல்ல எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா இல்லை, எங்க அம்மா இல்லை. அவங்க திட்டம் எல்லாம் நிறைய அறிவிச்சாங்க இல்லையா? கிரைண்டர், மிக்சில அந்த மாதிரி தங்கத்துல தாலி, அம்மா உணவகம். அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு இந்த ரேஷன் ஆட்சி கூட எங்க அம்மா பண்ணதுதான். நம்ம குடிக்கிற கஞ்சி மிளகு எங்க அம்மா பண்ணதுதான். வேற யாரும் பண்ணல, எங்க அம்மா பண்ணுச்சு. இன்னைக்கு யாரும் வராங்க, யாரும் போறாங்க எனக்கு தெரியல அம்மா விவரமெல்லாம். ஆனா எங்க அம்மா தான் இருக்கணும், எங்க அம்மா இல்லை. நான் சத்தியமா சொல்றேன், நான் இப்படியே காலத்து போனேன் அவங்களால. முக்கியமான திட்டம்லாம் அந்த மகளிருக்காக தங்கத்தை தாலி கொடுத்தாங்க. அதான் ரொம்ப நல்ல திட்டம். பெண்களுடைய பாலியல் தொல்லைலாம் இல்லாம இருந்தது, இப்பெல்லாம் அதிகமா இருக்குது. அந்த அம்மா ஆட்சி தான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாதான் இருந்திருக்கும். பெண்கள் பாதுகாப்பு தான் எல்லாருக்கும். இந்த சரக்கு எல்லாம் இது பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அது இருக்கக்கூடாது. அந்த அம்மா இல்லாத இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது. ஆனா இப்ப இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே குடிச்சிட்டு வந்து பொண்ணுங்களை வந்து கெடுக்கிறது, இது பண்றது. அந்த பாதுகாப்பு இன்னும் வரணும். அம்மா இருந்ததுன்னா அந்த பாதுகாப்பு இருந்திருக்கணும். ஆனா அந்த பாதுகாப்பு இருக்கிறதால எதுவுமே வர மாட்டேங்குது. அது வரணும். அம்மா இருந்ததுன்னா எல்லாமே வந்தாகும். அதான் சாப்பாடு தான் எல்லாமே இது பண்ணி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்திருக்கும். மெயினா அந்த குடி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு எந்த காவலும் இல்லை, அது மெயினா வேணும். பெண்களுக்கு முதல்ல காவல் வேணும், அப்புறம் குடியே இருக்கக்கூடாது. ஒயின் ஷாப்ன்றதே இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் மூடணுமே. அது மூடினாவே எல்லாருமே நல்லா ஆயிடுவாங்க. எல்லார் வீட்லயுமே அது ஒரு எப்படி சொல்றது, தொல்லையாவே இருக்கு. ஒவ்வொருத்தர் செத்துடுறாங்க, எல்லார் வீட்லயுமே என்னென்னமோ நடக்குது. அதுதான் மெயினா மூடணும். சரக்கு மூடிடணும், அதான் மெயினா மூடணும். எல்லாமே பயனுள்ளதா தான் இருந்தது. பெண்களுக்கு மெயினா காவல் இருந்துச்சு. சாப்பாடா இருக்கட்டும் யோசிச்சு செய்வாங்க. பெண்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது யோசிச்சு ஒன்னொன்னா செஞ்சாங்க. அதுதான் நல்லதா இருந்துச்சு. எல்லா திட்டமும் நல்லா இருந்துச்சு. ஆட்சியில இருந்தாரா குழம்பு நல்லா இருந்திருக்கும். திராவிட தாடம் இருக்காது. லேடிஸுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும். லேடிஸ் இப்ப தனியா எங்கேயும் போக முடியல, புரியுதா? அதே வந்து கோயம்பேடு போகாது. ஆட்சியில வந்து ஜெயலலிதா அம்மா இருந்துச்சுன்னா இந்த கோயம்பேடு போயிருக்காது. இப்போ கோயம்பேடு இப்பயான்னு இருக்குது போறதுக்கு. இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாத போக இப்போ ரவுடித்தனம், முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி எல்லாமே இருக்காங்க. அது அப்படி இருக்கக்குள்ள என்ன பண்றது? அப்புறம் கோயம்பேடு போகும்போது தான். சரி, அவங்க அறிவிச்ச திட்டத்துல என்ன பயனுள்ளதா இருக்குது? மியூசிக்கு, கிரைண்டரு எல்லாமே கொடுத்தாங்க. லேடிஸுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. செப்பல், தங்கத்துல செப்பல் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாமே பண்ணுச்சு. இப்ப அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாக்க அந்த ஆட்சி போயிருக்காது. அவங்க எல்லாம் தானே ஆட்சி பிரிஞ்சிச்சு. அவங்க எல்லாம் தானே ஆட்சி பிரிஞ்சுது. ஆட்சி பிரிஞ்சு போச்சு. இப்ப அந்த அம்மா இருந்திருந்தாக்கா எல்லாமே பாதுகாப்பு இல்ல, லேடிஸுங்க தனியா போக முடியல. அது மாதிரி இப்ப அந்த அம்மா இருந்திருந்தாங்க எல்லாமே நல்லது. அதே மாதிரி எம்ஜிஆர் இருந்தாலும் அதுக்கும் நல்லது.
எம்ஜிஆர் இருக்கக்குள்ள இப்போ நான் விதியாவிட்டேன். இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ அந்த அம்மா இருந்தாக்கா வாங்கி கொடுப்பாங்கல்ல. அந்த அம்மாவும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை. இப்போ ஜெயலலிதா ஆட்சி வந்திருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், நிர்வாகம் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க திட்டத்துல உங்களுக்கு பிடிச்சது என்ன? பிடிச்சிருக்கு. அவங்க திட்டம் பிடிச்சது இலவசம் கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. விலைவாசிலாம் கொஞ்சம் ஏற்றணும், உறவெல்லாம் குறைக்கணும். இதுதான் முக்கியமான கோரிக்கை அவங்களுக்கு ஏற்றுறாங்க. இந்த வேலை வாய்ப்புல லஞ்சத்தை ஒழிக்கணும். வேலை வாய்ப்புல வந்து 7 பசங்களுக்கு போட மாட்டாங்க போஸ்டிங். 2013 எங்கள் பையன் டெட்டு எழுதினான், பாஸ் பண்ணான். 2013 2026 அந்த 13 வருஷம் போஸ்டிங் போடல. போச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருந்தாலும் அதிகாரிங்க அது ஏன்னா நிர்வாகம் தான் பார்க்கணும்.